முதல்ல ஈஸ்டர் என்கிற வார்த்தை முழு வேதத்திலையும் ஆதி ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வர எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அப்போ இந்த வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா, இது ஒரு கிரேக்க வார்த்தை. இங்கிலீஷ்ல நாம ஈஸ்டர் அப்படின்னு சொல்றோம், அதே கிரேக்கத்துல நாம ஈஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஈஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடந்து போகுதுன்னு அர்த்தம். நாம் இந்த பண்டிகையை இயேசு உயிர் தெழுந்ததற்காக கொண்டாடுறோம். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலுக்கும் இந்த கடந்து போகுதுன்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கூட இப்படி ஒரு பண்டிகை இல்லவே இல்லை. அப்படின்னா இந்த வார்த்தை எப்போதான் வந்தது? இந்த பண்டிகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்டர் என்ற வார்த்தை ஈஸ்டார் என்ற அசிரிய வார்த்தையிலிருந்து வந்த ஒரு கிரேக்க வார்த்தை. அப்போ ஈஸ்டார்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அசிரிய சாம்ராஜ்யத்துல அவங்க வழிபட்டு வந்த ஒரு பெண் தெய்வத்துடைய பெயர் தான் இது. இதை ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலையும் ஒவ்வொரு விதமா வழிபட்டு வந்தாங்க. அதுக்கு உதாரணமா